ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். எஸ்பிஐ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை போவோம். ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இதெல்லாமே சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ ஜஸ்ட் பேஸ்ட் அண்ட் காப்பி பண்ணி சப்மிட் பண்ணுறது பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஒன்று பண்ணதுனால லென்த்தாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுனால சப்மிட் ஆகலை. ஏன்னா கூகுள் க்ரோம்லலாம் போய்ட்டு நான் டைட்டிலை காப்பி பண்ணிட்டு வந்தேன். காப்பி ஆகாதனால மறுபடியும் இப்போது இவ்வளோ காப்பி ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், அதை பேஸ்ட் பண்ணிவிடுவோம். டைட்டில் வந்து சேம் டைட்டில் நான் வந்து க்ரோமில் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணால் தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, க்ரோமில் மறுபடியும் போயிட்டு எடுக்கணும். நியூ டேப் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ லீவரில் லிங்கை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும். இப்போ வந்துட்டு எப்படி தான் நம்ம இப்போ தான் காப்பி ஆகும். ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன், காப்பி ஆகலை. செலக்ட் ஆகலாம், ஃபுல்லாக ஆகுது. டைட்டிலை மட்டும் நம்ம எடுத்துப்போம். காப்பி பண்ணிவிட்டு டைட்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோமோ அதையும் அப்படியே காப்பி பண்ணிப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் வச்சு காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் கொடுப்போம். சப்மிட் கொடுத்தாலும் டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி அபவ் 30 வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 30 வேர்ட்ஸ். இல்லை, 30 வேர்ட்ஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் 30 வேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். டுவெண்ட்டி 1 தான் இருக்குது. நான் கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோவில் போய் எடிட் பண்ணி தான் பண்ணணும். பார்க்கலாம். இப்போ நான் யூடியூப் போயிட்டு இப்போ எடிட் ஆப்ஷன் தான் போயிட்டு பண்ணணும். யூடியூப்பில் போயிட்டு என்னுடைய வீடியோவில் போயிட்டு எடிட் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தான் போகணும். இப்போ இங்கே வந்து நம்ம டாப்பிக்கே வந்து காப்பி பண்ணிப்போம். செலக்ட் ஆல் போட்டுட்டு காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு
மறுபடியும் மேலேயே பேஸ்ட் பண்ணுவோம். அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். வச்சு கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஆட் பண்ணுங்க. more information send I will share இதை ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு டைம் செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சேவ் கொடுத்துருவோம். சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இப்போது டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட் பண்ணிட்ட வேர்ட்ஸு 30 வேர்ட்ஸு கம்மியாக இருந்ததுனால சப்மிட் பண்ணும்போது எடுக்கல. இப்போ எக்ஸ்ட்ரா வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா நம்ம எஸ்பிஓ டாஸ்க்கு முடிஞ்சுது. அது சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அது பார்க்கலாம் வாங்க எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல். அப்லோட் யுவர் டாஸ்க் ஒன்ஸ் வெரிஃபை த அட்மின் டீம் வில் ரிஃப்ளெக்ட்ஸ் த வீடியோ ரிப்போர்ட் பேஜ் வித்தின் 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதை அப்படி தான் ஃபேஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது 3 டேஸ் விட்டு 72 ஹவர்ஸ் ஒர்க்கிங் டேட்டில் ஆட் ஆகும். அப்போ நம்ம டேஷ்போர்டில் அமௌண்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.